வணக்கம் மக்களே, திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க. ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல கண்டிஷன் வண்டி வேணும் எல்லாரும் தேடுற ஒரு வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு சுத்தமான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வண்டியோட பாத்தீங்கன்னா சுத்தியும் பாருங்க, பாடி லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ரஸ்ட் கிடையாது. பாடி லைன் வந்து பாத்தீங்கன்னா அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது மக்களே. வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன், இன்டீரியர், பாடி லைன் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பத்தின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல பாப்போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி வேணுங்கிறீங்க, இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு குவாலிட்டியான வண்டி தான் இன்னைக்கு வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க மக்களே, இப்ப இன்டீரியர் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இன்டீரியர் பாருங்க, ரொம்ப ஒரு கிளீன் கண்டிஷன்ல இருக்கிற வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஆல்டோ எல்எக்ஸ்ஐங்கிறனால பவர் ஸ்டேரிங் வந்துருங்க, ஏசி வந்துருங்க. செட்டு இவங்க போட்டிருக்காங்க, நல்ல செட்டு போட்டிருக்காங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு, எந்த டேமேஜும் கிடையாது. பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் ஒரிஜினல் மேட்டு, கட் மேட் கம்பெனி மேட்டு தான் இருக்குதுங்க. ஆனா எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. பின்னாடி சீட் பாருங்க, சீட்டு இப்போ இன்டீரியர்னால உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல இவ்வளவு குவாலிட்டி எப்பவுமே வராதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு இன்டீரியரை பொறுத்தளவுக்கு. பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டேஷ்போர்டுமே நீட்டா இருக்குதுங்க. வாங்க மக்களே, இப்ப இன்டீரியர்ல செட்டு கண்டிஷன், ஏசி கண்டிஷன் எல்லாம் பாத்துரலாங்க. செட்டு கண்டிஷன் பார்த்துருப்பீங்க மக்களே, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸும் செட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு. தேவைப்படுறீங்க பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாங்க. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி இப்போ பாருங்க ஓடிட்டு தான் இருக்கு. நல்ல சில்னஸ் வந்துருங்க. ஏசி ஏர் ப்ளோயிங் நல்லா இருக்கு, சில்னஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஏசி மேக்ஸிமம் ஒர்க்கே ஆகாத கண்டிஷன்ல தான் வருங்க. பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல பக்கா கூலிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டயர் கண்டிஷன் பார்த்துடலாங்க. டயர் எல்லாமே நியர்பை பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒரு 80 to 90% வந்துருங்க. பாருங்க எல்லா டயருமே ஃபுல் பட்டன்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க எடுத்தா மேக்ஸிமம் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் எதுவுமே இந்த வண்டியில் இல்லைங்க. டயர் கண்டிஷனுமே பாருங்க எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. வாங்க ஸ்டெப்னி பார்த்துடலாங்க. ஸ்டெப்னி அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்க்கறதுக்கு தாங்க சின்ன வண்டி. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக் ஃப்ளோரிங்குமே பாருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு, ரஸ்ட் எல்லாம் கிடையாது. பாருங்க ஸ்டெப்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 4 டயருமே ஒரே பேட்சுங்க. நியூ டயர்ஸ் போட்டு ஒரு 10,000 ஓட்டியிருக்காங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஸ்டார்டிங் அண்ட் இன்ஜின் கண்டிஷன் பார்த்துலாம். ஓவரால் 1 கிலோமீட்டர் பார்த்துடலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இருக்குங்க. 1:36 ஓடி இருக்குங்க. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். வண்டி என்ஜின்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. வாங்க என்ஜின் ரூம் பார்த்துடலாங்க. என்ஜின் ரன்னிங் பாருங்க மக்களே, ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும். பாருங்க ரேஸ் பண்ற பாருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு என்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே, ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கு. நீங்க எடுத்தாலும் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் உங்க திருப்திக்கு பண்ணா போதும். மேலும் இந்த என்ஜின் ரூம் பாருங்க, இவ்வளவு கிளீனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா ஆல்டோல வராது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடமெல்லாம் ரஸ்ட் ஆயிருங்க. ஆனா எங்கேயுமே ரஸ்ட் கிடையாது. வண்டி ஒரிஜினல் பாடியோட தான் இருக்கு. பாருங்க ஒரிஜினல் பட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வண்டிகள்ல வராது. இப்ப பாருங்க பேனட் எல்லாம் பாருங்க, பேனட் எல்லாமே ஒரிஜினல் பேனட்டுங்க. இந்த வண்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாத வண்டிங்க. என்ஜின் ரூம் பாருங்க ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. 2006 மாடலுங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல தான் இன்னைக்கு வண்டி வந்திருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. ஒரு லோ பட்ஜெட்ல இவ்வளவு குவாலிட்டி பாடி கண்டிஷனோட ரெகுலரா வண்டி வராது மக்களே. பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன், இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்கு. எஃப்சி 26 வரைக்கும் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து இன்னொரு 7-8 மாசம் இருக்குங்க.
அப்புறம் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் திருப்திக்கு பண்ணா போதும், வேற எந்த வேலையும் கிடையாதுங்க. சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், இன்டீரியர், ஏசி எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் கேட்குற ஃபைனல் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,48,000 கேட்குறாங்க மக்களே. இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மார்க்கெட்ல இவ்வளோ குவாலிட்டியா ரெகுலரா ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வராதுங்க. ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இந்த வண்டி வந்திருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு 50%லேருந்து 60% லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான மற்றும் லோ பட்ஜெட் வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.